தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இப்போ வர நிறைய ஃபோனில் 4 கேமரா 8 கேமரா ஏன் 12 கேமரா கூட வந்துருச்சு. எத்தனை கேமரா இருந்தாலும் நம்ம மொபைலில் இருக்க அந்த டிஃபால்ட்டான கேமரா ஆப் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியாது, ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. அதனால தான் இந்த வீடியோவில் 4 சூப்பரான கேமரா ஆப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சும்மா தரமான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். வீடியோவில் போயிட்டு இந்த ஆப்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா உடனே என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நல்லா இருக்குன்னு எடுத்த நிறைய மொக்க ஃபோட்டோஸ் வந்து அதில் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னாலும் இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம். ஸோ உடனே இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவில் போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க ஆப் வந்து HD கேமரா அப்படின்ட்டு ஒரு ஆப். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். பட் ஆனால் இதில் இருக்க விஷயங்கள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ல உங்களுக்கு லைவ் ஃபில்டர் மோட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதை வந்து எடிட்டிங்கில் போட்டு ஃபில்டர்லாம் ஆட் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த ஆப்ல நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போதே நமக்கு வேணுன்ற ஃபில்டரை வந்து நம்மளால வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அது கூடவே உங்களுக்கு வந்து டைமர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஏதாவது குரூப் செல்ஃபிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டைமர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அதே போலவே எக்ஸ்போசரை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களோட போட்டோஸ்க்காக இருக்கட்டும் இல்ல வீடியோஸ்க்காக இருக்கட்டும் நீங்க வந்து எக்ஸ்போசர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு பிக்சர் சைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க எடுக்க போற பிக்சர் வந்து என்ன சைஸ்ல இருக்கணும் அப்படின்றத உங்களால வந்து டிஃபைன் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டெம்பரேச்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நம்ம எடுக்க போற போட்டோஸோட டெம்பரேச்சரை வந்து நம்மளால வந்து மாத்திக்க முடியும். இதற்கு வந்து ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால ஒரு சூப்பரான போட்டோஸ் எடுக்க முடியும். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்க ஆப் வந்து பிக்ஸ்டிகா அப்படின்ற ஒரு ஆப். நான் வந்து நிறைய கேமரா ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். பட் ஆனா இந்த மாதிரி ஒரு கேமரா ஆப்பை நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு இதுல ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா ஒரு கேமரா ஆப்ல என்ன இருக்கும், போட்டோ எடுக்கிறதுக்கான அந்த ஆப்ஷன் இருக்கும், அப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அது கூடவே இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஏதாவது ஒரு ஜிப் ஃபைல் மேக் பண்ணணும் அப்படின்னா ஜிப் ஃபைல் மேக் பண்றதுக்காகவே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமா நீங்க லைவாவே ஜிப் ஃபைல் வந்து மேக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரியே போட்டோ பூத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாம வந்து இந்த கொலீஜ் அப்படின்ட்டு அந்த குரூப் போட்டோஸ் எல்லாமே மெர்ஜ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான ஆப்ஷன் வந்து இவங்க வந்து நம்ம அந்த போட்டோ வந்து ஷூட் பண்ணும்போதே அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த போட்டோ பூத் அப்படின்றதுல. அண்ட் பிளானட் அப்படின்றதுல இந்த 360 டிகிரி கேமரா யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான போட்டோஸ் இல்ல வீடியோஸ் வந்து இந்த ஆப்ல நம்மளால எடுக்க முடியும். அதுக்கப்புறம் போர்ட்ரேட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்ரேட் மோட் வந்து நார்மலான கேமரா ஆப்லயே இருக்கும். பட் ஆனா இந்த ஆப்ல நம்ம இந்த போர்ட்ரேட் மோட யூஸ் பண்ணி போட்டோஸ் எடுக்கும்போது அந்த பேக்ரவுண்ட் வந்து நல்லா டெப்தா வந்து பிளர் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து நீங்க பிராக்டிகலா ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே போலவே உங்களுக்கு கிரியேட்டிவ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்து அந்த மேனுவல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அதுக்குள்ள வந்து அடைச்சிட்டாங்க. இதுல வந்து நம்ம ISO ஷட்டர் ஸ்பீட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஈஸியா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்க வந்து ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவில் மீம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதற்காகவும் மீம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு போட்டோ எடுத்துட்டு அதுல வந்து உங்களுக்கு என்ன மீம் ஆட் பண்ணுமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர்ஸ், டெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை ஃபோட்டோ எடுக்க போறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்படின்ட்டு தனியாக அதுக்காகவும் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஃபோட்டோ அண்ட் வீடியோ சம்மந்தப்பட்ட எல்லா டூல்ஸுமே இந்த கேமரா ஆப்பில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல மூணாவதாக இருக்க ஆப் ப்ரோகேம் லைட் அப்படின்ற ஒரு ஆப். இது வந்து உண்மையிலேயே ஒரு ப்ரொஃபஷனலான கேமரா ஆப். ஏன்னா DSLRல ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குமோ அந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த ஒரே அப்ளிகேஷன்லேயே நமக்கு வந்து கிடைச்சிடும். இந்த ஆப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷட்டர் ஸ்பீட், ISO, FX, HDR அப்படின்ட்டு DSLRல நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இந்த ஒரே ஆப்லயே நம்மளால வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஸ்டாக் கேமரா ஆப் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம போன்ல டிஃபால்ட்டா ஒரு ஆப்ல எடுத்த போட்டோஸ்க்கும் இந்த ஆப் மூலமா எடுத்த போட்டோஸ்க்கும் கிளாரிட்டி நல்லாவே டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனலான போட்டோ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆப்பை நீங்க ட்ரை பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்க ஆப் யூகோ கேமரா. இது வந்து ஒரு லைட்டர் வெர்ஷன் கேமரா ஆப். இந்த ஆப்ல நீங்க நிறைய ஃபீச்சர்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனா கொடுத்திருக்க எல்லா ஆப்ஷனுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஆப்லயும் உங்களுக்கு லைவ் ஃபில்டர் மோட் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபில்டர்ல உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அந்த கேட்டகரிக்கு கீழ உங்களுக்கு நிறைய சப் கேட்டகரிஸும் இருக்கு. ஆக மொத்தத்துல உங்களுக்கு எல்லா ஃபில்டருமே இந்த ஆப்ல வந்து அவைலபிளா இருக்கு. அந்த ஃபில்டர்ஸை வந்து நீங்க லைவ் மோட்ல அப்ளையும் வந்து பண்ணி பார்த்துக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு பிக்சரை ரீசைஸ் பண்றதுக்கான அந்த ஆப்ஷனும் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க போட்டோ எடுக்கும்போதே உங்க பிக்சரோட சைஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்க ஈஸியா கிராப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு இன்வெர்ட் பிளர் கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க எந்த ஆப்ஜெக்ட்டை கரெக்ட்டா பிளர் பண்ணி காட்டணும் இல்ல எந்த ஆப்ஜெக்ட் வந்து நல்லா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றத இந்த ஸ்மார்ட் பிளர் அப்படின்றது மூலமா உங்களால வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒன் டச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஜஸ்ட் ஒரு டைம் உங்க ஸ்கிரீனை டச் பண்ணீங்கன்னா போட்டோ எடுக்கிறதுக்காக அந்த ஒன் டச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த
மாதிரி இன்னும் ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்ஷனுமே யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஆப் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நிறைய பியூட்டி போட்டோஸ் எடுப்பீங்க, அதாவது ஃபில்டர் போட்டோஸ் எடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோல சொன்ன எல்லா ஆப்புமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப் எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அங்க போயிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 4 ஆப்ல உங்களுக்கு எந்த ஆப் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதை தவிர வேற ஏதாவது பெஸ்டான கேமரா ஆப் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட வியூவர்ஸ் வந்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பாய்.